கொத்தடிமைகளா வேலை செஞ்சு இந்த சம்பாதனை வாங்கறதுக்கு அண்ணா அறிவாயத்துல கக்குஸ்கள் உள்ளவங்களாம். அந்த பீரியட்ல ஒரு நோண்டி தர ஆள் அடையாளம். அதாவது இவரு ஃபர்ஸ்ட் பேசும்போது உடனே விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டம் நிறுத்திடுவாங்க. அப்ப வாயை முடிட்டு போயிருவாரு. கேவலமான ஜென்மம் அவன். எங்க தூக்கி எங்கெங்க சொம்பு தூக்குறாங்க, அதெல்லாம் சொம்பு தூக்குற வேலைதான் அவனோட வேலை. நீங்க பேட்டி எடுக்கிறீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஆளா எடுங்க. இவெல்லாம் டம்மி பீஸ். அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை இதெல்லாம். விஜய் வந்துட்டாரு, நம்மளும் வந்துருவோம், யார் வேணா வாங்க, ஓட்டு போறது நாங்க தானே, மக்கள் தானே ஓட்டு போடுறோம், உனக்கு ஓட்டு போட்டாதான் நீ ஜெயிப்ப. அடிபடுச்சுன்னா தன்னுடைய அந்த புண்ணை வந்து தானே நக்கி ஆத்திக்கும். அதுதான் இப்ப நடக்குது. தைரியமா இவர் வந்தாரு, எதிர்த்து நின்னாரு. எந்த ஒரு கட்சியோட கூட்டணியும் எனக்கு வேணாம், நானே தனிச்சா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றாரு, ஜெயிச்சாரு. அதாவது சீமானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில எல்லாம் எவ்வளவு ஊழல், எவ்வளவு இது கலாச்சாரம் குடிச்சு செத்தாங்க, இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. புரியுது? ஏதோ ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க, அதனால வாங்கிட்டு அவர் கம்முன்னு வந்துட்டு இப்ப டிவி கேக்கு எதிராக நிக்கிறாரு அவரு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே சேப்பாக்கத்து பக்கம் போனீங்கன்னா ஒரு 1800 சீட்ல ஒரு மு.க. ஸ்டாலின் குள்ள வந்திருக்கிறாராம். அதையும் கொஞ்சம் என்ட்ரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி திருத்தரமா வந்தாரா இல்ல உண்மையாலுமே ஓட்டு போட்டு தான் வந்தாரான்னு தெரியல. அதுவும் அதையும் கொஞ்சம் ரீஎன்ட்ரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எடப்பாடி ஐயாவை வெறுத்து நம்மளுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க, அதை நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கல. பதவி கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம தான், இனிமே நம்ம தலைமுறை அப்படியே வந்துகினே இருக்கும். அடுத்து வந்து இன்ப நிதி இறக்கினாங்க, இனிமே நம்ம தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நீ ஆன ஆட்டத்துக்கு கடவுள் தீர்ப்பு கொடுத்த மாதிரி மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் இதுவரை நீங்க வந்து ஒரு நடிகரா பார்த்திருக்கீங்க. இப்பதான் முதல்வராகி ஒரு 2-3 மாசம் ஆக போகுது. அவரோட செயல்பாடுகள் எப்படி? அருமையா இருக்குதுங்க. அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். முக்கியமா பார்க்க போனா அவர் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு காவலா இருக்கிறதோட அவருக்கு என்ன நடக்குன்றது நாங்க கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இருக்கிறவனுங்க எல்லாருமே ஒருத்தர் 2 பேர் இல்ல, புதுசா கிளம்புறானுங்க. அவரை வீழ்த்திடலாமா, அவரை ஓட விட்டுறலாமா, அவரை இது பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமான்னு ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நான் தான் அன்னைக்கே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் பேட்டில இருந்து சொல்றேன், அப்பா பிள்ளைங்க ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப என்னன்னா மக்கள் என்னன்னா நாங்க பயப்படுறோம்னா, எதனா ஒரு வீண் விவாதத்துல தூக்கி போட்டு அவர் எதனா ஒரு கேஸ்ல உள்ள போட்டு எதனா ஒரு பிரச்சனைனா இவங்க எல்லாம் அப்படியே ஊர்னவங்க, அதுலயே பழசுலயே ஊர்னவங்க. எதுலாம் ஒரு குற்றம் கிடைக்குமா, எதனா ஒண்ணு விஜய் சிக்க வைக்கலாமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால மக்கள் என்ன நினைக்கிறோம்னா, அவர் எதுலயும் மாட்டக்கூடாது, எதுக்கும் அந்த இதுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அவரு சிஎம் சார் நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க, நாங்க பேசுறோம், எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க தான் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இது மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி மக்களோட முதல்வர் அவர். புரியுதுங்களா? நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அன்னைக்கே அதான் சொன்னேன், நாங்க தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் அவர். புரியுதுங்களா? அதனால நீங்க என்னன்னா பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம், நாங்களாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்துக்கிறோம், நீ சேர்ந்துக்கான்னு 100 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சாலும் நாங்க ஓட்டு போட்டு அவரை வர வச்சிருக்கிறோம்ப்பா. எங்களை ஒரு வார்த்தை கேளுங்க. புரியுதுங்களா? நீங்க அண்ணா டிஎம்கே எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கங்க, சந்தோஷம் தான். அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓட்டு நாங்க போட மாட்டோம். எங்க சப்போர்ட்டு விஜய்க்கு தான். புரியுதுங்களா? நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா எங்களோட சப்போர்ட் முழுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய சப்போர்ட் முழுக்க விஜய்க்கு தான். தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்தா விஜய் அவர்களுக்கு நேரடி எதிரியா இருப்பாரா, டஃப் கொடுப்பாரா? எதிரிங்க யாருமே கிடையாதுங்க. நம்ம தளபதி மட்டும்தான். அவர் தான் இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றதா 30 வருஷம் அவர் தான் இனிமே முதலமைச்சர். அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை இதெல்லாம். விஜய் வந்துட்டாரு, நம்மளும் வந்துருவோம், யார் வேணா வாங்க, ஓட்டு போறது நாங்க தானே, மக்கள் தானே ஓட்டு போடுறோம், உனக்கு ஓட்டு போட்டாதான் நீ ஜெயிப்ப. இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு, அப்ப நம்மளும் வந்து பார்ப்போம்ன்றதுக்கு இது ஒன்றும் நீங்க கூட்டமா கூட்டி கமிட்டி போட்டு எடுக்கிற ஆள் கிடையாது. இது மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறதுதான். புரியுதுங்களா? முதலமைச்சர்ன்றது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தான் நாங்க ஓட்டு போட்டோம், நல்லது பண்ணுவாரு. நீ அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அப்ப நம்மளும் ஜெயிச்சிருவோம், அதெல்லாம் ஒண்ணுமே. அதுதான் நான் சொன்னேன், புளிய பார்த்து பூனை சூட்டு போட்டுக்கிற கதை. எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆர் கிட்டே ஓட்டு போட்டு வர வச்சாங்களோ, ஏன் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் சிவாஜி வந்தாரு அப்போ அந்த பீரியட்ல, ஏன் சிவாஜி வரல? அப்போ சிவாஜி ஏன் வரல? அப்போ எம்ஜிஆர் தான் ஜெயிச்சாரு. அதே மாதிரிதான் இது. விஜய்னா விஜய் மட்டும்தான். தனுஷ் வந்தாலும் சரி, ரஜினி ஏன் வந்தாலும் இனிமே வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. நம்ம தளபதி மட்டும்தான். அவர் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. தனுஷ் எல்லாம் ஓரம் தான் நிக்கணும். சும்மா ஆசைக்கான வந்து பாக்குறேன், நானும் வரேன்னு வரலாம், வாங்க, நாங்க ஓட்டு போடணும்ல.
யார் வேணா வாங்க. அவரும் ஒரு உச்ச நடிகர் தானேக்கா. இருக்கட்டங்க, நடிகர்னு பார்த்து நாங்க ஓட்டு போடலங்க. அவர் நல்லது பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி நீ தைரியமா நீயோ இல்ல, அதாவது தனுஷ் இல்ல அவங்க மாமனார் யார் வந்தாலும் மக்கள் கொஞ்சம் ஏத்துக்க பார்த்திருப்பாங்க, நல்லது பண்ண வராங்க. ஆமா, கண்டிப்பா. ஒருத்தர் வந்தாரு, அவரை பார்த்து நாங்களும் வரோம்னா இது என்ன இது? அதான் சாத்தியமே இல்லைங்க. இப்ப இவர் வந்து உண்மைக்கு சொல்லணும்னா 250 கோடி சம்பாதிக்கிறாருன்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன், நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்றேன். அவர் வாக்குறுதி என்ன கொடுக்குறாரு? மக்கள் பணத்துல இருந்து, மக்களோட வரி பணத்துல நான் 1 ரூபாய் எடுக்க மாட்டேன், சத்தியமா எடுக்கிறவங்களே சும்மா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களே நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. உண்மையான வார்த்தை அதெல்லாம், புரியுதுங்களா? இவங்க அப்பெல்லாம் கிடையாது. இவர் முதலமைச்சர், அதாவது இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு டிவி வாங்கிட்டு, ஐயோ நான் அந்த டிவியை வாங்கியே ஆகணும், ஐயோ அவன் ஏசி வாங்கிட்டான், ஐயோ அதை நான் வாங்கியே ஆகணும், அவன் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எல்லாம் அது இவங்களுக்கு தெரியல. வந்துட்டோம், அவன் வாங்கிட்டா நான் வாங்கிடணும், அவன் ஜெயிச்சுட்டா நான் ஜெயிச்சிருவேன். ஆஹா, நீ வா, நாங்க ஓட்டு போடணும்ல, யார் வேணா வாங்க. அதான் சொல்றேன், ரஜினியே வந்தாலும் சரி வாய்ப்பே கிடையாது இனிமே. தைரியமா இவர் வந்தாரு, எதிர்த்து நின்னாரு, எந்த ஒரு கட்சியோட கூட்டணியும் எனக்கு வேணாம், நானே தனிச்சா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றாரு, ஜெயிச்சாரு. மக்களுக்கு விரும்பின ஒரு நடக்குது. இப்போ மக்களுக்கு விரும்பினபடி ஒரு ஆட்சி நடக்குது. நாங்க எதிர்பார்த்ததை விட இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு ஆட்சியும். தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாலும் ஓட்டு போறதெல்லாம் மக்கள் தானே. இங்க பாருங்க, ரஜினியே வந்தாலும் சரி, தனுஷும் வந்தாலும் சரி, ஸ்டாலின் பிள்ளையா இருக்கனாலும் சரி, இன்பநிதியா இருக்கனாலும் சரி, எல்லாருக்கும் ஓட்டு போறது நாங்க தான். நீங்க எல்லாம் கூட்டு கலவானியா சேர்ந்து குடும்பமா இருந்து டிஎம்கேவும் அண்ணா டிஎம்கே எல்லாம் ஒன்னா சேரணும், அவங்க எல்லாம் ஒன்னா கூட்டமைப்புல இருந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து விஜய் கவுப்போம் அப்படின்னு நினைச்சா கூட உங்களை வந்து உங்களுக்கு பதவி ஆசை பிடிச்சிச்சு, அதனால எல்லாக்குள்ள நிறைய ஒன்னா சேர்ந்துட்டீங்க. ஆனா ஓட்டு போறது மக்கள் தானே. கண்டிப்பா நாங்க தானே செலெக்ஷன் பண்ணணும் உங்களை. நீங்க வேணுமா வேணான்றதை நாங்க தானே. இந்த அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேருதுன்றாங்களே, அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? 10 பேர்ட்ட பிச்சை எடுத்து பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும், புரியுதுங்களா? அதுதான் இப்ப நடக்குது திமுகவுக்கும் அண்ணா. பதவிக்காக நீங்க யார் கூட வேணாலும் கூட்டுக்கால வேண்டித்தனம் பண்ணுவீங்களா? மீடியால வந்து இது நம்ம பேசக்கூடாது, அநாகரிகமா பேசக்கூடாது, அதனால நான் பேசாத இருக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு கேளுங்க, பதவிக்காக ஜென்சி டிஎம்கேன்னு ஒண்ணு உருவாயிருக்குது பாத்தீங்களா, இந்த இளைஞர்கள் கூட்டம். அதுங்களுக்கு ஒண்ணு சொல்ல மட்டும் விரும்புறேன். என்னன்னா, நீங்க நல்லது பண்ற டிஎம்கேவை தூக்கி விடுறோம், டிஎம்கேவுக்காக நாங்க பாடுபடுறோம் அப்படின்ட்டு நல்லது பண்றேன்ட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச சீட்டை கூட இழந்துட போறாங்க டிஎம்கே. ஏன் தெரியுமா? அவங்க பேசுறது, அவங்க அடாவடி பண்றது, அங்கங்க கூட்டம் போறதெல்லாம் எப்படி தெரியுமா? அது தெரு கூட்டம் போடுவாங்க தெரியுமா? இப்ப எங்க ஜெயக்குமார் வந்து பிறந்த நாள், அம்மா பிறந்த நாள், இல்ல எம்ஜிஆர் பிறந்த நாள்ல தெரு கூட்டம் போட்டு டான்ஸ் ஆட விடுவாங்க, புரியுதுங்களா? அப்படிதான் இப்ப அங்கங்க ஒரு தெரு கூட்டம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தை புடிச்சுக்கிட்டு டிஎம்கே நல்லது பண்ணாங்க, அவங்க எவ்வளவு வருஷமா இருந்தாங்க, அவங்க அப்பா எப்படி ஆட்சி செஞ்சாரு அப்படின்றத நீங்க சொல்லிதான் மக்களுக்கு தெரியுன்ற அவசியமே கிடையாது. இந்த குரூப் இல்லாதே டிஎம்கே எப்படிப்பட்டவங்கன்றது எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? டிஎம்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அண்ணா அறிவாலயத்துல கக்குஸ் கழுவுனா நல்லா இருக்கும். அவங்க யாரு? இந்த ஜென்சி டிஎம்கே இந்த பசங்கெல்லாம் படிச்சு எப்படி 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் வெளியே போனா. இவங்களுக்கு கொத்தடிமைகளா வேலை செய்யறாங்க பாருங்க, கொத்தடிமைகளா வேலை செஞ்சு இந்த சம்பாதனை வாங்கறதுக்கு அண்ணா அறிவாலயத்துல கக்குஸ் கழுவலாம். அவங்களாம் பாக்கிறதுக்கு பசங்களா லட்டு மாதிரி இருக்குதுங்க, நல்லா வேலைக்கு போனா கூட 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கொத்தடிமைகளா எதுக்குடி வேலை செய்றீங்க நீங்க? சொல்லு, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது ஒரு பொழப்பா? யாரு ஜூலி சொல்றீங்களா? எல்லாருமே சேர்த்தா சொல்றேன். எல்லாருமே அது பாருங்க, ஜென்சி டிஎம்கேன்னு ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் வேற கிள பசங்க தான் எல்லாம். அதுல 1 2 வேணா பொறுக்கி போட்டு இந்த சரத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான், அது அவன் வாயும் பல்ல அவன் தொடப்ப கட்டானுவான். அவன்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது. ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தணும்னு நினைச்சா அவனோட ஃப்ரெண்டு யாரு? அந்த சரத்து, அந்த எம்எல்ஏவோட அமைச்சரோட ஃப்ரெண்டு. அவன் அமைச்சர் ஆயிட்டான்ட்டு அவனுக்கு எவ்வளவு காண்டு இருந்ததுன்னா அவனை இறக்கி போட்டுட்டு இவன் மேல வரணும்னு பாக்குறான். நீ இதுல போய் சேர்ந்தனா நான் இதுல போய் சேருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு கதைன்னா, ஒரு எல்லா எம்எல்ஏக்கும் எல்லா அமைச்சரையும் எடுத்துட்டு வயசானவங்க எல்லாம் எடுத்துட்டு டிஎம்கே இந்த ஜென்சி டிஎம்கேவை உள்ள கொண்டு ஓடுது. பழைய அமைச்சருக்கு முகமே எங்களுக்கு தெரியல, ஜென்சி டிஎம்கேல இருக்கிறவங்களை மட்டும் எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? இந்த ஜென்சி டிஎம்கேன்றத கொஞ்சம் அந்த டிஎம்கேவோட சப்போர்ட்டை இழந்துட்டு தான் நிக்க போறாங்களே கண்டி, இவங்களால ஒண்ணுமே இவங்களுக்கு பயன் வராது. நாங்க சொல்றோம், உறுதியா சொல்றோம். இப்ப நடிகராக விஜய் நீங்க இத்தனை வருஷம் பார்த்திருக்கீங்க, இப்போ ஒரு முதல்வராக அவரோட 2 மாசம் கடந்து போயிட்டு இருக்கு, அவரோட ஆட்சி அவரோட செயல் எல்லாம் எப்படி? நல்லா போயிட்டு இருக்கு.
உண்மைக்கு சொல்லணும்னா நாங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஓட்டு போடுறது, அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயம் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது எங்களுக்கு. இவான்யூல இருந்து ஒருத்தரை கூட்டு வந்து இங்க போட்டாரு. அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, கேட்டதா பண்றாரு. அதாவது ஒரு டீசென்டான ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரவுடிசம், ஒரு கச்சா முச்சா அந்த இதெல்லாம் இல்லாம பர்ஃபெக்டான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்பதான். இல்ல இப்ப புதுசா இருக்கு, நிறைய பேர் வந்து வெளியே வந்து பேசுறாங்க, இந்த கமிஷன் எல்லாம் குறைஞ்சிருக்கு, இப்ப கமிஷன் எல்லாம் நாங்க கொடுக்கறது இல்ல. ஆமாங்க, உண்மைங்க. எந்த ஒரு இதுக்கு போனாலும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போனாலும் உடனே வேலை நடக்குது. எல்லா விஷயமே இப்ப நானே ஒரு இதுக்கு போயிருந்தேன். உடனே சரிங்க, ஓகேங்க, பண்ணிடலாங்க. முதல்ல அப்பெல்லாம் போய் ஓரமா உட்காருமா பாத்துக்கலாம், போங்க, அப்புறம் நாளைக்கு வாங்க, அவங்க வரல, இன்னும் நாளைக்கு வாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. உடனே பெட்டிஷனை வாங்குறாங்க, உடனே நீங்க கொடுக்க வேண்டிய மனுவை கொடுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்போம். நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஏங்க இப்ப அதாவது வைத்தறிச்சல்ல பண்றதுங்க இதெல்லாம். நீங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா, தோத்துட்டீங்களா? அதாவது மக்கள் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருந்தா எதிர்கட்சிக்கலாம். இவர் ஆட்சி பண்றாருல 5 வருஷம் பொறுமையா இருந்துட்டு பாருங்க, நாங்களும் பார்ப்போம். இவர் நல்ல ஆட்சி கொடுக்குறாரா, அவங்கள விட பெட்டரா இவங்க கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நாங்களே பார்க்கலாம். நாங்களே கொடுக்கல, நாங்க மாறிடுவோங்க. இப்ப விஜய் ஒண்ணும் எங்க பையன் கிடையாது, என் அப்பா கிடையாது, என் அண்ணன் கிடையாது, என் தம்பி மாமா மச்சாலாம் கிடையாது. அவரு ஒரு நடிகர் தான். அதே மாதிரிதான் ஸ்டாலினுக்கும் வாய்ப்பு சரியா. இப்போ நாங்க அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கு வழக்கமா ஓட்டு போடுறதுதான். எங்க அப்பா அம்மா எல்லாருமே எம்ஜிஆரோட இதுதான், ஏடிஎம்கே தான். எதுக்கு நாங்க டிஎம்கேக்கு போட்டோம்? அந்த ஆட்சி சரியில்லை. எடப்பாடியார் நடத்தின ஆட்சி சரி கிடையாதுன்னா நாங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். ஏன் நாங்க போன அவசியம் கிடையாது, எங்களுக்கு பிடிக்காதான். சரி, அவர் வரட்டும், அவர் நல்லது பண்ணுவாரு. இப்ப ஏன் விஜய் போட்டு நீ நல்லது பண்ணல? நான் என்னன்றேன், நீங்க வந்து கொஞ்சம் ஓரமா உட்காந்து பாருங்க, ஆட்சி நடக்கிறத பாருங்க. மக்கள் கையில தான் இருக்கு தீர்ப்பே. நாங்க மாத்தி கூட போடுவோம். இவர் ஆட்சி சரி, ஆட்சி எப்படி கொடுக்கணும் அவர் உங்களுக்கு நீங்க நோண்டிட்டே இருக்கீங்க ஒரு மனுஷர். அதாவது அப்படி என்னன்னா, உங்களுக்கு பதவி ஆசை, பண ஆசை புடிச்சு போய் தான் நீங்க இதை நோண்டிட்டே இருக்கீங்க. மக்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களா? அவன் என்ன பண்றான், அவர் என்ன பண்ணி சாரி அவர் என்ன பண்றாரு, இதான் நீங்க யோசிக்கணும். பாப்போம் அந்த ஆட்சி என்னதான் 5 வருஷத்துல நடக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்களேன். நொய்யி 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 ஏன் இந்த மாதிரி உயிரை எடுக்கிறீங்க அவரை போட்டு? 31 குடும்பத்துக்கு வந்து விஜய் அவர்கள் அரசு வேலை கொடுத்தாரு. அதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கேஸ் போட்டு அதை வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதை எப்படிக்கா பாக்குறது? அவங்க மெகா வெற்றி நினைக்கிறாங்க. அது அதாவது சீமானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில எல்லாம் எவ்வளவு ஊழல், எவ்வளவு இது கலாச்சாரம் குடிச்சு செத்தாங்க, இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. புரியுதா? ஏதோ ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க, அதனால வாங்கிட்டு அவர் கம்முன்னு இருந்துட்டு இப்ப டிவி கேக்கு எதிராக நிக்கிறாரு. அவரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல. உங்களை மாதிரி சீமானோ சாட்டை துறைமுருகன் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் மக்களோட உறுதியான சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது. அதனால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, இந்த இதுல ஜெயிச்சிட்டீங்களா, சந்தோஷம் தான். 31 பேருக்கு வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை நிராகரிச்சாங்களா, அது நீங்க போட்ட கேஸாலதான் ஜெயிச்சிட்டீங்களா? சரி, நல்ல தில்லு இருந்தா இதே சவால நீங்க சட்டசபையில உள்ள போற மாதிரி பண்ணுங்க. எம்பி எலெக்ஷன்ல நாங்க உள்ள போவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லதான். உங்களால சும்மா அதாவது யாரால கேட்டனே நோரால கேட்டன்ற மாதிரி அவர் நோராலதான் கேட்டுட்டு இருக்கிறாரு. வாய் இருந்தா எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறேன். வாயாலதான் நிறைய பேர் கேட்டு அழிஞ்சு போய் நிக்கிறது. இன்னைக்கு அமைதியா இருக்கிறாரு விஜய். அவர் வருவாருன்னு நினைச்சாங்களா? வந்த உடனே உக்காந்து இருப்பாருங்க சிஎம் சீட்ல. அதுதான் கெத்து. நீங்க இன்ன வரைக்கும் கதறீங்க, கத்துறீங்க, 15 வருஷமா கூவுறீங்க, கூச்சலிடுறீங்க, இவனை கூப்பிட்டுக்கிறீங்க, அவனை கூப்பிட்டு. சரத்குமார் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரத்குமார் கூட கை கோத்துக்கிறீங்க. என்ன ஒரு ஈன பிறவி நீங்களா? அவரெல்லாம் என்னைக்கா மக்கள் ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. நீங்க என்ன ஒரு பிறவி அவரெல்லாம். அதாவது துருப்புச்ச அந்த பழைய ஒண்ணுக்குமே உதவாத அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து தூசி தட்டி எல்லாத்தையும் கொண்டு வராங்க சபைக்கு. என்ன நீங்க தூசி தட்டினாலும் சரி, மக்கள் நாங்க ஒரு நாளும் உங்களெல்லாம் உட்கார வைக்க மாட்டோம். ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஆட்சினா எம்எல்ஏவே வரமாட்டாரு ஃபர்ஸ்ட். இது திமுக ஆட்சியில வந்து ஒரு அரசு வேலைக்கு வந்து 30 லட்சம் 40 லட்சம் வாங்கி எல்லாம் வேலை கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் இவர் வந்து அது கேஸ் போடாம இப்போ விஜய்ன்றதுனால மட்டும்தான் ஒரு கேஸ் போடுறாரு. இவர் நான் இருக்கிறேன்னு காமிக்கணும்ல, இவர் நான் இருக்கிறேன்னு காமிக்கணும்ல. எல்லாமே வந்து இப்போ ஒருத்தர் பண்றாருன்னா அதை நான் நோண்டினே இருப்பேன். இப்ப அந்த பீரியட்ல ஒரு நோண்டி தர்றேன் ஆள் அடையாளம். அதாவது இவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது உடனே விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டம் நிறுத்திடுவாங்க. அப்ப வாயை முடிட்டு போயிருவாரு. எங்க அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல, பேசுறோம் பேசிட்டு போங்க. அந்த மாதிரி இவரை கூட்டம் நிறுத்தினாருன்னா சீமான் வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாரு. எல்லாமே மக்கள் தாங்க, மக்கள் கையில தாங்க இருக்கு. நீ பேசுறதுனால நீ பேசாதனாலதான் இப்படி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மக்கள் தீர்ப்பு தாங்க. நீங்க பேச பேச அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காருன்ற மைண்ட் செட்ல நாங்க வந்துருவோம் போல. புரியுதுங்களா? அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காருவேன்ற மைண்ட் செட்ல நாங்களே வந்துட்டோம். ஒரு மனுஷனை ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவர் ஆட்சி நடத்தணும், அதை நடத்த விட்டு வேடிக்கை பாருங்க. நல்லது பண்றாரா கெட்டது பண்றாருன்னு மக்கள் தானே ஓட்டு போடுறோம். நாங்க அதுக்கப்புறம் பாக்குறோமே, இவர் ஆட்சி சரினா உங்களுக்கும் போடுவோமே. அதுக்குண்டான இது நீங்க சொல்லுங்க. ஒரு மாசம் ஆகாத நான் இது குறைய கண்டுபிடிக்கிறேன், அதை குறைய கண்டுபிடிக்கிறேன், இவன் இதனாலதான் வந்தான், அதனாலதான் வந்து எதுக்கு நீ பேசுற? அதெல்லாம்
ஏன்னா சீமான் அவர்கள் வந்து 15 வருஷமா நானும் களத்துல இருக்கேன், கிழிச்சாரு அவர் களத்துல சீமான் இருக்கேன். இருக்க மக்களுக்கு என்ன நல்லா பண்ணிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு நல்லது? இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. சில போராட்டங்கள் பண்ணி சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் 15 வருஷம் பண்ணதை விஜய் அவர்கள் வந்து ரசிகர் மன்றமா இவர் அப்பத்துல இருந்தே ஒரு கட்டமைச்சு அது வச்சு வெளியே அவரு வந்து சொல்லிக்கலங்க, புரியுதுங்களா? பண்ணிட்டு இருக்காரு, அவரும் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே நாங்க வந்து சொல்லல, பெருமை தேடிக்கல சொல்லி இது அதுன்னுட்டு. அரசியலுக்கு வர எண்ணமே அவருக்கு இல்ல. விஜய் சாருக்கு அரசியலுக்கு வர எண்ணமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண டார்ச்சரால் தான் அவர் வந்ததே, புரியுதுங்களா? இவர் பண்ண டார்ச்சரால் தான் அவர் வந்ததே. அதான் உண்மை. நீங்க வந்து ஒரு மனுஷனை அப்படி சொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வா 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 வான்னு வடிவேல் சொல்ற மாதிரி வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு, வந்தாரு ஜெயிச்சாரு, இனிமே அவர்தான். ஸ்டாலின் அவர்களால விஜய் அவர்கள் முதல்வரானதை ஏத்துக்க முடியலையா? ஏத்துக்க முடியலங்க. டெய்லி அழுகுறாரு. அவர் மட்டும் இல்ல, உதயநிதியும் ஏத்துக்க முடியல. அதாவது அழுதுனேதான் இருக்காரு அவரு. சிங்கம் அடிபட்டுச்சுன்னா தன்னுடைய அந்த புண்ணை வந்து தானே நக்கி நக்கி ஆத்திக்கும். அதுதான் இப்ப நடக்குது அவங்களுக்குள்ள. நம்ம எதனால தோத்தோம், மக்கள் நம்மள ஏன் வெறுத்தாங்க, அதெல்லாம் உட்காந்து யோசிங்க ஃபர்ஸ்ட். மக்கள் நம்மள ஏன் வெறுத்தாங்க, அதாவது எடப்பாடி ஐயாவை வெறுத்து நம்மளுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க, அதை நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கல. பதவி கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம தான், இனிமே நம்ம தலைமுறை அப்படியே வந்துகினே இருக்கும். அடுத்து வந்து இன்ப நிதி இறக்குனாங்க, இனிமே நம்ம தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நீ ஆண் ஆட்டத்துக்கு கடவுள் தீர்ப்பு கொடுத்த மாதிரி மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? இதுக்கப்புறமா திருந்துங்க. எதிர்கட்சியா உட்காரத்துக்காது தகுதி உள்ளவங்களா இருங்க. ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த கட்சியில, அவங்களெல்லாம் முதலமைச்சரை நீ உட்கார வைக்கல, துணை முதலமைச்சரா உன் புள்ளன்னு உட்கார வச்சுட்ட. யாரை கேட்டு நீங்க உட்கார வச்சீங்க? குளத்தூர்ல வந்து மீண்டும் ஓட்டு எண்ணிக்கை பண்றாங்கல்ல, சொல்லுங்க. அதை பத்தி நான் நிறைய பேசணும்னு தான் நினைச்சேன். அதாவது செத்து போன ஒரு பாடிக்கு ரீபோஸ்ட்மார்ட் பண்றாங்க அவங்க, புரியுதுங்களா? செத்து போயிட்டாரு மு க ஸ்டாலின், குளத்தூர்ல செத்துட்டாரு, என்னைக்கே புதைச்சிட்டாங்க, திருப்பி எடுத்து அதுக்கு ரீபோஸ்ட்மார்ட் பண்றீங்க. எனக்கு அவ்வளவுதான். நீங்க குளத்தூர்ல கொத்து போராட்டா போட்டது படியாவே இருக்கும். நான் என்ன சொல்றேன், அப்படியே சேப்பாக்கத்து பக்கம் போனீங்கன்னா ஒரு 1800 சீட்ல ஒரு மு க ஸ்டாலின் புள்ள வந்திருக்கிறாராம். அதையும் கொஞ்சம் என்ட்ரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி திருத்தனமா வந்தாரா இல்ல உண்மையாலுமே ஓட்டு போட்டு தான் வந்தாரான்னு தெரியல. அதுவும் அதையும் கொஞ்சம் ரீஎன்ட்ரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.